சம்மர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை சாதம். இந்த கீரை சாதம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி. ஒரே குக்கர்லேயே சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 50 ml நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த கீரை சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். ஒரு முழு பூண்டு, 2 பச்சை மிளகாயை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இந்த ரைஸ்க்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு கட்டு அரைக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு அரை முடி தேங்காயில் பால் எடுத்து 1க்கு 2 அளவு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அடுத்து கல் உப்பும் சேர்த்து ஊற வச்ச அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்துருங்க. சூப்பரான கீரை சாதம் ரெடி ஆகிடும். இந்த சாதத்துக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஊறுகாயே போதும். இருந்தாலும் மாங்காய் துவையல், கடலை துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாங்காய் இல்லாதனால நான் கடலை துவையல் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 to 6 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு தேங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு உப்பு, கொஞ்சமாக புளி, ஒரு கப் பொட்டுக்கடலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் பல்ஸில் கொடுத்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கடலை துவையல் ரெடி. இந்த கீரை சாதத்துக்கும் கடலை துவையலுக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அட்டகாசமாக இருக்கும். அடுத்து ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். மல்லிப்பூ மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஃப்டாக இருக்கும் இந்த ரைஸ். எதுவுமே வேணாம், அப்படியே சாப்பிட்றலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க கீரை சாதம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இந்த டைப்பில் நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.